அழகே அழகு சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு தான் வந்து பல பேர் வந்து சூப்பருங்க ஃபயராக இருந்துச்சு எபிசோட் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் முக்கியமான காரணம் மதி கோவப்பட்டதை விட மலர் அதிகமாக வந்து இந்த துணி துவைக்கிற விஷயத்தில் கோவப்பட்டது தான். இது நியாயம் இல்லை, இது சரியில்லை அப்படிங்கிறத உண்மையிலே அடக்கி வைக்கப்பட்டு அதுக்கு பழகி இருக்க ஒரு ஆள் வெடிச்சு வெளில வரும்பொழுது அந்த சாது மிரண்டால் காடு கொல்லாதுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கொல்ல முடியாத அளவுக்கு கோபத்தை வந்து வெளியே காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே இந்த சீரியல் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நல்லா நடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. உண்மையிலே லக்ஷ்மி கேரக்டர் நடிக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம கோவம் வர மாதிரியும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்மதியுடைய நடிப்பாகட்டும், இல்லை ஒரு பக்கம் வந்து பாக்யராஜ் நல்லா நடித்தாலும் கூட சுரேஷ் எல்லாம் பல சமயங்களில் பல குழப்பமான எமோஷன்ஸை சூப்பராகவும் காமிப்பார். ரேவதியும் சூப்பர், இந்த பக்கம் தங்கராஜும் சூப்பர். அப்படின்னு இந்த சீரியல் இப்போ ரைசிங் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, கடன்னு வளர்ந்து வந்து நிறைய பேர் மனசில் அபிமானமான ஒரு இடமா இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சீரியலாக மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு உண்மையிலே இந்த துணி துவைக்கிற விஷயமாகட்டும், இந்த அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு அவங்க அனுப்ப வேணாம் நினைக்கிறதாகட்டும், பல விஷயங்களில் உண்மையிலே நிறைய மனத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க எண்ணங்களை நிறைய பேர் மனத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ரொம்ப நெகட்டிவான ஒரு சீரியலாகவும் இந்த சீரியல் இருக்கவும் செய்யுது. பல நேரங்களில் நம்ம பார்க்கும்போது ஐயோ இந்த சீரியலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு அந்த சீரியலில் எதுவுமே பெருசாக இருக்க மாதிரி தெரியல. எல்லாமே ஒரு வருத்தமான சோகமான விஷயங்கள் தான். கதையுமே வந்து இப்போதைக்கு கிளை விட்டு எங்கேயும் போகலை, உள்ளாரையே தான் இருக்குது. போக போக மாறுமா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிறகடிக்க ஆசையோ இல்லை வந்து பாண்டியன் ஷோஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொமான்ஸு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், காமெடி அப்படின்னு பல விஷயங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படம் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மலையாள படம் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. நான் மலையாளத்தில் சில படங்கள்லாம் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு கதையை வச்சு மட்டும் போகும்ல, அந்த மாதிரி தான் வேற வேற லேயர்ஸ் அதிகமாக இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதை போக்குற மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் வரப்போகுதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பல பேர் வந்து தான் வாழ்க்கையில் அடிமைப்பட்டு இருக்கோங்கிறது தெரியாமலே அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணை திறந்து விடுற மாதிரி இந்த சீரியல் வந்து ஒரு விமோச்சனமாக இருக்கும், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சில இடங்களில் அது உண்மையும் கூட. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த கதையில் மதி மலர் இவங்களில் யாரை வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு, இந்த சீரியலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு புறம்னா, இன்னொரு புறம் நெகட்டிவிட்டி அதிகமாக சீரியல்களில் இருக்கிறது ரொம்ப சாதாரணமாகிட்டே வருது. எல்லா சீரியல்லையும் ஏதோ குடும்பம் குட்டி அப்படின்னு எங்கே புதுசாக ஆரம்பித்தா கூட மாமியார் மருமக குடும்பம் குட்டி சண்டை நாத்தனார் இதை வச்சே தான் திருப்பி ஓடுது. இல்லை கணவனுக்கு மனைவி கடையில் குறுக்க இன்னொரு பொண்ணோ பையனோ வர்றது, முக்கோண காதல் கதை, நாற்கோண காதல் கதை, அடுத்தவன் ஒய்ஃப் மேலே அடுத்தவன் ஹஸ்பண்ட் மேலே தான் ஆசை இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சீரியலாக இருக்கும். கணக்காணும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஃபீஸ்னு ஒரு சீரியல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவீரன் ஹக்கின்னு ஒரு ஹிந்தி டப்பிங் சீரியல், அதாவது நல்ல டிஃப்ரெண்டான ஃபேண்டசி சீரியல் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா சீரியலும் குடும்ப கதையாக மட்டுமே இருக்கே. மக்களும் அதுதான் விரும்புகிறாங்களா? நம்ம வாழ்க்கையில் சோகமாக இருந்தால் அதை விட சோகமாக இருக்க ஒரு குடும்பத்தை பார்ப்போம்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சீரியல்களும் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த இங்கிலீஷ்லாம் சிட்காம்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு சின்ன வீடு தான் இருக்கும், அதில் ஒவ்வொரு எபிசோட்லையும் அழகாக காமெடி பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளில போயிட்டு வருவாங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.